வணக்கம். நம்ம ஊர்ல தென்னிந்திய வீடுகள்ல வாசல்ல காலையில ஒரு அழகான கோலத்தை பார்த்திருப்போம். ஆனா சாயங்காலம் அது காணாம போயிடும். இது வெறும் அழியிற ஒரு கலையா? இல்ல, இதுக்குள்ள பிரபஞ்சத்தோட ரகசியமே அடங்கி இருக்கா? வாங்க, நம்ம பண்பாட்டோட பின்னி பிணைஞ்ச இந்த கோலத்தோட மறைக்கப்பட்ட அர்த்தங்களை நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க இந்த மர்மத்தோட முடிச்சு அவிழ்க்கலாம். எப்படி தரையில வரையற ஒரு சாதாரண கோடு ஒரு பிரார்த்தனையா இருக்க முடியும்? எப்படி அது பசியோடு இருக்கிற உயிர்களுக்கு உணவாகவும் ஏன் ஒரு சிக்கலான கணக்கு புதிராகவும் இருக்க முடியும்? இந்த கேள்விக்கான பதில தேடிதான் நம்ம கோலத்தோட ஒவ்வொரு லேயருக்குள்ளேயும் போக போறோம். இந்த காட்சிய கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி பாருங்களேன். விடியறதுக்கு முன்னாடி அந்த அதிகாலை குளிர்ல பெண்கள் வீட்டு வாசல்ல குனிஞ்சு அரிசி மாவை வச்சு இந்த அற்புதத்தை உருவாக்குறாங்க. இது வெறும் அலங்காரம் இல்லைங்க, இது ஒரு தினசரி சடங்கு, ஒரு நாளையே மங்களகரமா தொடங்குற ஒரு புனிதமான செயல். அப்போ கோலம்னா என்ன? நேரடியா சொன்னா அதோட அர்த்தம் வடிவம். ஆனா அதையும் தாண்டி இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. வீட்டு வாசல்ல அரிசி மாவால வரையப்படுற இந்த பாரம்பரிய வரைபடத்தோட வரலாறு சுமார் 5000 வருஷம் பழமையானது. ஆமா, நீங்க பாக்குறது வெறும் கோடுகள் இல்ல, தலைமுறை தலைமுறையா கடத்தப்பட்டு வர்ற ஒரு பாரம்பரியத்தோட உயிர் நாடி. சரி, கோலம்னா என்னன்னு பாத்துட்டோம். ஆனா இவ்ளோ சிக்கலான டிசைனை எப்படி வெறும் கையால வரையறாங்க? வாங்க அத பார்க்கலாம். இதுக்குன்னு ஒரு தனித்துவமான டெக்னிக் இருக்கு. கோலங்கள்ல ரொம்ப ஃபேமஸ் புள்ளி கோலம் தான். முதல்ல தரையில புள்ளிகளை ஒரு கிரிட் மாதிரி வச்சுப்பாங்க. அப்புறம் அந்த புள்ளிகளை சுத்தி கைய எடுக்காம ஒரே கோட்ல ஒரு முடிவே இல்லாத வளையம் மாதிரி வரைவாங்க. பார்க்க ஈஸியா தெரிஞ்சாலும் இதுக்கு அப்பாரமான கைத்திறன், ஆழமான கவனம், பல நாள் பயிற்சியெல்லாம் தேவை. ஆனா கோலம் போடுறது வெறும் ஒரு கலை மட்டும் இல்ல, அது ஒரு தியானம் மாதிரி. தினமும் குனிஞ்சு கோலம் போடுறது உடம்புக்கு ஒரு நல்ல பயிற்சி. அதே நேரத்துல அப்படி குனிஞ்சு வரையறது நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு பணிவை கத்துக் கொடுக்கற ஒரு அழகான தத்துவமும் கூட. சரி, கோலத்தோட வெளி அழக தாண்டி அதோட ஆன்மாக்குள்ள போகலாமா? இது வெறும் டிசைன் இல்லைங்க, இது தெய்வங்களுக்கு நம்ம செய்யற ஒரு புனிதமான காணிக்க. இங்க பாருங்க, கோலத்துக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு நம்ம கண்ணுக்கு தெரியற அதோட அழகு, இன்னொன்னு நம்ம கண்ணுக்கு தெரியாத அதோட ஆன்மீக சக்தி. இது செல்வத்தோட தெய்வமான லக்ஷ்மிய வீட்டுக்குள்ள கூப்பிடுற ஒரு வரவேற்பு, கெட்ட சக்திகளை தடுக்கிற ஒரு புனிதமான கவசம், பசியோட இருக்கிற சின்ன சின்ன உயிர்களுக்கு உணவளிக்கிற ஒரு தர்மம். கோலத்தை ஏன் அரிசி மாவுல மட்டும்தான் வரையணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காரணம், இது ஒரு கலை மட்டும் இல்ல, ஒரு தர்மமும் கூட. இரும்புகள், பறவைகள்னு கோடிக்கணக்கான சின்ன உயிர்களுக்கு இது ஒரு நேர உணவு. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுங்க என்ற இந்து மதத்தோட ஆழமான தத்துவத்தை இதை விட அழகா எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இருக்கிற கோலம் ஒரு புனிதமான நுழைவாயல் மாதிரி. அது லக்ஷ்மி தேவிய வாங்கன்னு வரவேற்குது. அதே நேரத்துல அதோட சிக்கலான கோடுகள் கெட்ட சக்திகளை வீட்டுக்குள்ள வராம தடுக்கிற ஒரு ஆன்மீக புதிர். இது பண்டிகைகள், பருவங்கள், ஏன் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில நடக்கிற கல்யாணம் மாதிரி முக்கியமான நிகழ்வுகளையும் குறிக்கிற ஒரு உயிரோட்டமான சின்னம். ஆனா இதுல ஒரு சுவாரஸ்யமான விதிவிலக்கு இருக்கு. அமாவாசை அன்னைக்கு கோலம் போட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் நாம கொடுக்கற படையில வாங்க பூமிக்கு வருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. கோலம் ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி இருக்கிறதால அது அவங்கள தடுக்க கூடாதுன்னு தான் அன்னைக்கு கோலம் வரையறதில்ல. இப்போ கோலத்தோட ரொம்ப ஆச்சரியமான, யாருக்கும் தெரியாத ஒரு பக்கத்தை பார்க்க போறோம். இந்த ஆன்மீக கலைக்கும் மாடர்ன் கணிதத்துக்கும் அறிவியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். கோலத்தோட ஒவ்வொரு கோடும் பிரபஞ்ச ரகசியத்தை பேசுது. அதோட கச்சிதமான சமச்சீர், அதாவது சிமெட்ரி, ஆண் பெண் தத்துவங்கள் சேர்ந்த சிவனும் சக்தியையும் பிரபஞ்சத்தோட சமநிலையையும் குறிக்குது. வட்ட வடிவங்கள் பிறப்பு இறப்புங்கிற முடிவே இல்லாத வாழ்க்கை சுழற்சியை நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த ஒன்னோட ஒன்னு பிணைஞ்ச முடிவே இல்லாத கோடுகள் எல்லையற்ற பிரபஞ்சத்தையும் அதோட ஒழுங்கையும் குறிக்குது. சொல்லுங்க, இது கோலமா இல்ல பிரபஞ்சத்தோட வரைபடமா? இந்த ஒப்பீட கொஞ்சம் பாருங்க. இது இந்த பழங்கால கலைக்கும் நவீன கணிதம், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் இருக்கிற ஆச்சரியமான தொடர்பை காட்டுது. கோலத்தோட ரிதம் பேட்டர்ன்ஸ் இன்னைக்கு இருக்கிற மேத்தமேட்டிக்கல் லாஜிக் மாதிரியே இருக்கு. அதோட முதிவே இல்லாத சுழல்கள், இன்ஃபினிட்டிங்கிற கான்செப்டை ஒத்துப்போகுது. அதோட வடிவங்கள் இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் ஞாபகப்படுத்துது. இந்த ஆச்சரியமான தொடர்புகளால இன்னைக்கு கோலம் வெறும் ஒரு கலை மட்டும் இல்ல, அதோட வடிவியல், கணிதத்தன்மைக்காக ஸ்கூல்கள்ல ஸ்டெம், அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் மற்றும் மேத்ஸ் திறன்களை வளர்க்குற ஒரு கருவியா பயன்படுத்தப்படுது. பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷ பாரம்பரியம் இன்னைக்கு நவீன வகுப்பறைகள்ல புதுசா உயிர் வாழுது.
இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோலக்கலை வேகமா மாறிட்டு வர இந்த நவீன உலகத்துல எப்படி இருக்கு? இதோட எதிர்காலம் என்ன? அத பத்தி இப்போ பேசலாம். இன்னைக்கு எல்லாமே ரெடிமேடா கிடைக்கிற ஸ்டிக்கர்கள், டிஜிட்டல் வசதிகள்னு வந்த பிறகு தினமும் காலையில எந்திரிச்சு கோலம் போடுற பழக்கம் மறைஞ்சிட்டு வருதா? பாரம்பரியத்தோட மதிப்புக்கும் நவீன கால வசதிக்கும் நடுவுல நடக்கிற இந்த போராட்டம் நம்மள யோசிக்க வைக்குது. ஸ்டிக்கர் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு போகலாம். ஆனா கோலத்தோட உண்மையான மதிப்பு அதோட அழகுல இல்ல. அது நம்மள விட ஒரு பெரிய சக்தியோட இணைக்குது. தினமும் கோலம் போடும்போது நம்ம முன்னோர்களோட, நம்ம சமுதாயத்தோட, ஏன் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிற பிரபஞ்சத்தோட ஆழமான தத்துவத்தோடையும் இணைகிறோம். கடைசியா இந்த ஒரு சிந்தனையோட உங்ககிட்ட இருந்து விடப்பெறேன். தினமும் கோலத்தை வரைஞ்சு அது மெதுவா அழியறத பார்க்கும்போது நாம ஒரு ஆழமான வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிறோம். ஒரு விஷயம் அர்த்தமுள்ளதா இருக்க அது நிரந்தரமா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதோட அழகும் அர்த்தமும் அந்த ஒரு கணத்துல தான் இருக்கு. இதுதான் கோலம் நமக்கு கத்துக் கொடுக்கிற அழியாத பாடம்.